Hi my dear students and friends, welcome back to Ranjit's classroom. Today class we are talking about classification of living world. So living world ஓட classifications பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி என்னென்ன classifications depends upon that அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன் ப்ரீவியஸ் நம்மளுக்கு தெரியும் பிளான்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸில் எப்படி இருக்குது அவரோட டே டு டே லைஃப்பில். ஸோ நம்ம ஒரு நம்ம எங்கேயாவது வெளியே போனோம், அந்த பிளான்ட்ஸ் வந்து இன்க்ளூட்ஸ், அந்த பிளான்ட்ஸ் பார்க்குறோம், அதே மாதிரி அனிமல்ஸ் பார்க்குறோம். ஸோ மவுண்டெயின்ஸ், டஸ்லிங், கலர், ஃப்ளார்ஸ், மெலடிஸ், இந்த மாதிரி நிறையா பார்த்துட்டே இருக்கோம். ஃபோட்டோஸு, ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் இது எல்லாமே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஏன் ஃபஸ்ட்டு பிளான்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணணும், இந்த லிவிங் வேர்ல்டை ஏன் கிளாஸிஃபை பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு செடி பார்க்குறோன்னா, அந்த செடி இப்போ செடினா இப்போ ஃப்ளவரிங் இருக்குது, நான் ஃப்ளவரிங் இருக்குது, பூக்கிற இருக்குது, பூக்காத ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல. அப்போது ஒரு கிளாஸிஃபை பண்ணால் தான் இதுக்கடுத்து இது. ஏன் நம்ம வந்து ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸில் நேம் நோட் பண்ணி வச்சு அதை நம்ம அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோன்னா, ஏன்னா அது ஈஸியாக இருக்கும், இவங்களுக்கு அடுத்து இவங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு ஈஸிக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், கிளாஸிஃபை பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பாட்டனியோட ஃபாதர், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு கேட்டால் தியோஃப்ராஸ்டஸ். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஃபாதர் ஆஃப் பாட்டனி யாருன்னா தியோஃப்ராஸ்டஸ். அவர் வந்து எப்படியெல்லாம் வச்சு பிளான்ட்டை அவரோட மார்ஃபாலஜினா வெளித்தோற்றம். ஸோ வெளித்தோற்றத்தை வச்சு அந்த பிளான்ட் வந்து ட்ரீஸாக இருக்கா, ஸ்ரப்ஸாக இருக்கா, ஹெர்ப்ஸாக இருக்கா அப்படின்னு அந்த மார்ஃபாலஜி பார்த்து கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஃபாதர் ஆஃப் பாட்டனி யார் அப்படின்னு பார்த்தா தியோஃப்ராஸ்டஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த அனிமல்ஸ் வந்து எத்தனை குரூப்ஸாக பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தா, அரிஸ்டாட்டில் கிளாசிஃபைடு அனிமல்ஸ் இன்ட்டு 2 குரூப்ஸு. ஸோ அரிஸ்டாட்டில் தான் அனிமல்ஸை வந்து எத்தனை குரூப்பாக பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தா 2 குரூப்ஸாக பிரித்தாங்க. அது ஒன்று ஃபஸ்ட் ஒன்று எப்படின்னா இனீமியா, அதாவது வித் ரெட் பிளட். அடுத்து அனீமியானா வித்தவுட் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு பிளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அனீமியா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி வித் ரெட் பிளட் அண்ட் வித்தவுட் ரெட் பிளட்டை வச்சு 2ஆக பிரித்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த கரோலஸ் லினேயஸ் அடுத்து யார் வராரு, கரோலஸ் லினேயஸ் வராரு. எந்த இயர்? 1735. ஸோ இவர் பார்த்தாரு பிளான்ஸை வந்து அதாவது இந்த லிவிங் வேர்ல்டை 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஓகேவா, அதோட பேஸ்ட் அந்த மார்ஃபாலஜி வச்சு கரோலஸ் லினேயஸ் வந்து 2ஆக பறிச்சார். அது என்னென்னு பார்த்தா பிளானெட்டே அண்ட் அனிமேலியா. ஸோ அதே மாதிரி இந்த 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தா எர்னஸ்ட் ஹெக்கல். ஸோ அவர் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணான்னா ப்ரோட்டிஸ்டா, பிளானெட்டே, அனிமேலியா. ஸோ பிளான்ட்டே அனிமேலியா கூட ப்ரோட்டிஸ்டா அப்படிங்கிறது ஒன்று ஆட் பண்ணார். அதே மாதிரி 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் சொன்னது யாருன்னா கோப்லாண்ட் இந்த இயர் 1956. ஸோ அவர் எக்ஸ்ட்ரா மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, பிளானெட்டே, அனிமேலியா அப்படின்னு சொல்லி 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை வந்து சொன்னார். அதே மாதிரி 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை யார் ப்ரப்போஸ் பண்ணான்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தான். அது வந்து ஹூஸ் ப்ரப்போர்ட் தட்னா ஆர்ஹெச் விட்டேக்கர் இந்த இயர் 1969. ஸோ வாட் தே ஆர் இன்க்ளூட் அப்படின்னு பார்த்தா முனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளானெட்டே அண்ட் அனிமேலியா. ஸோ தீஸ் 5 இன்க்ளூட்ஸ் இன் தி 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ப்ரப்போஸ் தட் ஆர்ஹெச் விட்டேக்கர். சரியா? ஸோ அப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் மார்ஃபாலஜி கேரக்டர்ஸை வச்சு 2 கிங்டமாக சொன்னாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தது இப்போ 5 கிங்டம் வரைக்கும் இருக்குது. ஸோ என்ன டாக்ஸானமிக்கில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சைட்டாலஜி, அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, மாலிகுலர் பயாலஜி, ஃபைலோஜெனி. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பாக இப்போ ஒவ்வொன்றை பற்றி படிக்கிறதும் ஒரு டைப் ஆஃப் பயாலஜியில் இன்க்ளூட்ஸ் ஆகும். சரியா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. அப்போது அதே மாதிரி அதோட நியூட்ரிஷன் எந்த மாதிரி, அது வந்து ப்ரோகேரியாட்டிக்கா, யூகேரியாட்டிக்கா. ஸோ இதெல்லாம் சேம் குரூப் டுகெதர் எல்லாம் ஒன்றா பண்ணாங்க. அது மாதிரி ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ராஃபிக்கா, ஆட்டோட்ராஃபிக்கா. ஸோ இந்த மாதிரி அது எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. சரியா? நீட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ கிளாஸிஃபிகேஷனோட நீட்ஸ் என்ன அப்படின்னா டு ரிலேட் திங்ஸ் பேஸ்ட் ஆன் த காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். ஸோ அது காமனான என்னென்ன கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். டு டிஃபைன் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் த சாலியன் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெல்ப்ஸ் இன் தி நோயிங் த ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு இன்னொரு குரூப் ஆர்கானிசத்துக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். ஸோ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது ஆர்கானிசத்துக்கிட்ட அப்படிங்கிறது தான் நீட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ 5 கிங்டம், வாட் இஸ் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் இட் ரைட் த மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஹூஸ் ப்ரொபோஸ் தட் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா ஆர்ஹெச் விட்டேக்கர். ஸோ அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணார். இவர் ஒரு அமெரிக்கன் டாக்ஸானமிஸ்ட். இவர் தான் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணார். எந்த இயரில்? 1969. இந்த கிங்டம் இன்க்ளூட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளானெட்டே அண்ட் அனிமேலியா. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்க்ளூட் ஆகிறது என்னென்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளானெட்டே அண்ட் அனிமேலியா. ஓகே, இப்போ இந்த டேபிளர் காலத்தை பார்க்கலாம். ஸோ இதோட கம்பேரிசனாக 5 கிங்டம்ஸ் அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் கம்பேரிசன்ஸ் பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நம்ம பார்த்து 5 கிங்டம்ஸில் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளானெட்டே அண்ட் அனிமேலியான்னு சொல்லி 5 கேட்டகரிஸாக பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு செல் டைப் பார்த்துடலாம். ஸோ மொனிராவில் மட்டும்தான் ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, மற்றது எல்லாமே யூகேரியாட்ஸ் தான். ஸோ ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு என்னென்னா இட்ஸ் அ யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் சொல்லலாம். ஸோ ப்ரோகேரியாட்னு இப்போ தான் ப்ரிமிட்டிவ் டைப் அப்படிங்கிறத நம்ம ப்ரோகேரியாட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மற்றது எல்லாமே யூகேரியாட்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ப்ரோகேரியாட்ஸ்னால் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் எந்த வாலில் எந்த உள்ள மெட்டீரியல்ஸ் அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து ப்ரோகேரியாட். நல்ல வெல் எக்யூப்டு, அதாவது இப்போது உள்ளே வந்து அந்த ஹோமுக்கு தேவையான எல்லா கிச்சன் அப்ளையன்சஸ் அதே மாதிரி பெட்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஸோ எல்லாமே உள்ள தேவையான எல்லா பொருள்களுமே இருந்துச்சுன்னா அது வந்து யூகேரியாட்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ரோகேரியாட்ஸ்னால் ப்ரிமிட்டிவ் டைப், யூகேரியாட்ஸ்னால் நல்ல வெல் டெவலப்டு டைப். சரியா? அதே மாதிரி லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா எல்லாமே மோஸ்ட்லி யூனிசெல்லார். எது மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை இதெல்லாம் யூனிசெல்லாராக இருக்கும். மொனிரா வந்து ரேராக மல்டி செல்லுலார். ஓகேவா? அதே மாதிரி பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் பார்த்தோம்னா இதெல்லாம் நல்ல வெல் டெவலப்டு மல்டி செல்லுலாராக இருக்கும். பிளான்ட்டில் திசு ஆர்கன், இது வந்து திசு ஆர்கன் சிஸ்டம் அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா செல்வால் வந்து எதில் ஆப்சண்ட் அப்படின்னு பார்த்தா அனிமேலியெல்லாம் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட், செல்வால் இருக்காது. மற்றது எல்லாமே செல்வால்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த மொனிராவில் வந்து எதெல்லாம் மேடப் ஆகிருக்குன்னா பெப்டிடோக்ளைகான் அண்ட் மியூகோபெப்டைட்ஸ். அதே மாதிரி புரோட்டிஸ்டாவில் சம்மில் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுவே செல்லுலோஸ். ஸோ மோஸ்ட்லி ஃபங்கைல் ஆகட்டும் பிளானெட்டைல் ஆகட்டும் இந்த செல்வால் ப்ரெசென்ட் இட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். இட்ஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் திங். சரியா? அதே மாதிரி ஃபங்கையில் கைட்டின் ஆர் செல்லுலோஸ், பிளான்ட்ஸில் செல்லுலோஸால் மட்டும்தான் மேடப் ஆகிருக்கும். அதே மாதிரி நியூட்ரிஷன் பார்த்துடலாம். ஸோ நியூட்ரிஷன் வந்து மொனிரா, புரோட்டிஸ்டா இதெல்லாமே வந்து ஆட்டோட்ராஃபிக் இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோசிந்தட்டிக், ஹெட்ரோட்ராஃபிக் இதெல்லாமே இருக்குது. இந்த ஃபங்கை அதே அனிமல்ஸில் கண்டிப்பாக ஹெட்ரோட்ராஃபிக் தான். அதே பிளான்ட்டு கண்டிப்பாக ஆட்டோட்ராஃபிக், பிகாஸ் இது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக். அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் தெரியும், சன்லைட் உதவியினால் அது வந்து அதுக்கு தேவையான உணவே அதுவே தயாரிச்சுக்க முடியுது. தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோட்ராஃபிக். ஹெட்ரோட்ராஃபிக்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளான்ட்ஸ் ஆர் அதர்ஸ். ஸோ அதான் வந்து ஹெட்ரோட்ராஃபிக்னு சொல்லுவோம். ஸோ அனிமேலியா அண்ட் ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ராஃபிக், தென் ஃபங்கை வந்து இன்னொன்று பேராசைட்டிக் ஆர் சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி மொட்டிலிட்டினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. எது? பிளான்ட்ஸ் கண்டிப்பாக நான் மொட்டைல் தான். அதே மாதிரி ஃபங்கை நான் மொட்டைல். ஸோ மற்றதெல்லாம் வந்து மொட்டைல் ஆர் நான் மொட்டைலாக இருக்கும். அனிமல்ஸ் மோஸ்ட்லி மொட்டைலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆர்கானிசம்ஸ், இந்த மொனிரால் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆக்னோமைசிஸ் அண்ட் மைக்கோபிளாஸ்மா. ஸோ திஸ் ஆர் ஆல் த கம்ஸ் அண்டர் த மொனிரா. அதே மாதிரி புரோட்டிஸ்டாவில் பார்த்தோன்னா டிக்னியோஃப்ளஜெல்லர், யூக்ளினா, ஸ்லைமோட்ஸ், அமீபா, பிளாஸ்மோடியம். ஸோ இந்த மாதிரி மெனி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதோ 2 ஆர்கானிசம்ஸ் மட்டும் எழுதுனா போதும். அதே மாதிரி ஃபங்கைனாலும் நமக்கு நல்லா ஞாபகம் வரும் ஈஸ்ட்டு, மஷ்ரூம். ஏன்னா நம்மளுக்கு அது மறக்காது. ஈஸ்ட்டு, மஷ்ரூம், மோல்ஸ் இதெல்லாமே கம்ஸ் அண்டர் த ஃபங்கை. அதேமாதிரி பிளானெட்டைனா நம்ம 5 டைப்ஸாக தான் பிரிக்க முடியும். ஆல்கே, பிரியோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஸோ அனிமல்ஸ்னால் இன்வெர்டிபிரேட், வெர்டிபிரேட் நம்மளுக்கு நல்லா காமனாக தெரியும். அதே மாதிரி ஸ்பாஞ்சஸ். ஸோ திஸ் இஸ் அ கம்பேரிசன்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ எப்படி கம்பேர் ஆகிருக்கு, இது ஒவ்வொன்று எப்படி இருக்குது. ஓகேவா? இது உங்களுக்கு ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? மொனிரானா என்ன, புரோட்டிஸ்டா, ஃபங்கைனா என்ன, பிளானெட்டே அண்ட் அனிமேலியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் இது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொனிரா, திஸ் புரோட்டிஸ்டா, அடுத்து ஃபங்கை, பிளானெட்டே அண்ட் அனிமேலியா. ஸோ பிளானெட்டேல வந்து பிரியோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம்ஸ் இதெல்லாம் வரும். ஃபங்கையில் பெசிடியோமைசிஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், ஊமைசிட்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபங்கைஸ்க்கு எக்ஸாம்பிள். அனிமல்ஸ்க்கு நம்மளுக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் தெரியும், வெர்டபிரேட் அண்ட் நான் வெர்டபிரேட்ஸ். ஸோ இதெல்லாம் கம்ஸ் அண்டர் த அனிமேலியா. அதே மாதிரி மொனிராங்கிறது பாக்டீரியா, சைனோஃபைட்டா இதெல்லாம் புரோட்டிஸ்டாவில் கிளிஃபோரா, ரைசோஃபோடா, அதுக்கப்புறம் பெசிலோஃபைட்டா, திஸ் ஆர் ஆல் த புரோட்டிஸ்டா.
சரியா? ஸோ இதுதான் நம்ம 5 கிங்டம் இதான் சொன்னோம். ஸோ இது இதெல்லாம் எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா அதோட செல் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் தேலஸ் ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இதெல்லாம் வச்சு தான் அந்த டேபிளர் காலத்தை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, ஓகேவா? இதனால் என்னென்ன அதாவது மெரிட் அப்படின்னு பார்த்தோன்னா 5 கிங்டம்னால த கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தேலஸ். ஸோ அதோட காம்ப்ளெக்சிட்டியோட செல் ஸ்ட்ரக்சரும் ஆர்கனைசேஷன் ஆஃப் தேலஸ் வச்சு இது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ எந்த மாதிரி அது சாப்பிடுது, எந்த மாதிரி ஃபுட்டு நியூட்ரிஷன் எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ்லேருந்து ஃபங்கையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இட் ஷோஸ் த ஃபைலோஜெனி ஆஃப், அதாவது ஆர்கனிசத்தோட ஃபைலோஜெனிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட டிமெரிட் என்ன, மெரிட்னு ஒன்று இருந்தால் டிமெரிட்னு இருக்கும் இல்லையா? ஸோ இதோட டிமெரிட் என்னென்னா த கிங்டம் மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா. இந்த மொனிராவும் புரோட்டிஸ்டாவும் பார்த்தா அக்காமடேட் போத் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக். கரெக்டாக? ஸோ மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டாவும் ஆட்டோட்ராஃபிக் இருக்குது, ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. அதே மாதிரி செல்வால் லேக்கிங் அண்ட் செல்வால் பியரிங் எல்லாமே ஒரே மாதிரி. செல்வால் இல்லாமல் இருக்குது ஒரு சிலதில், சம்டைம்ஸில் வந்து செல்வால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் 2 குரூப்ஸ், இதெல்லாமே ஹெட்ரோஜீனஸ். ஸோ இதை வந்து ஒரே குரூப்பில் வச்சு தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அதே மாதிரி வைரஸ் வேர் நாட் இன்க்ளூடிங் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் வைரஸை பற்றியே சொல்ல கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் தான் டிமெரிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த கார்வோல்ஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ் இந்த இயர் 1919 ஒரு 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா பாக்டீரியா, ஆர்கியா அண்ட் யூகேரியா. ஸோ இவங்க வந்து 3 டொமைன்ஸ் பேஸ்ட் ஆன் தி டிஃப்ரென்ஸ் இன் ஆர்ஆர்என்ஏ நியூக்ளியோடைட் சீக்வன்ஸையும் லிப்பிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் மெம்பர்ஸையும் பற்றி சொன்னாங்க. அதே மாதிரி 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் யார் சொன்னாங்க லிவிங் வேர்ல்டில்? தாமஸ் கெலிசிபர் ஸ்மித் அப்படிங்கிறவர் இந்த இயர் 1998. ஸோ இது என்ன 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மொனிரா வந்து எத்தனையா டிவைட் ஆகுதுன்னா ஆர்கி பாக்டீரியாவும் யூ பாக்டீரியாவும். ஓகேவா? நம்ம மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளானட்டே அண்ட் அனிமேலியா பார்த்தோமா? இந்த மொனிரா வந்து எத்தனை டைப்பை பிரிக்குதாங்கன்னா ஆர்கி பாக்டீரியாவும் யூ பாக்டீரியாவும். இப்போ ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். அது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா ருஜினிரியோ எட்டால் இந்த இயர் 2015 ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா? அது வந்து தாமஸ் கெலிசிபர் 6 கிங்டம் ஸ்கீம் கோடையே எக்ஸ்டென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த அக்கார்டிங் டு திஸ் கிளாஸிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 2 சூப்பர் கிங்டம். ஓகேவா? 2 சூப்பர் கிங்டம் என்னென்னா ப்ரோகேரியாட்டா அண்ட் யூகேரியாட்டாவை. அதே மாதிரி இந்த ஓகேவா அது வந்து சூப்பர் கிங்டமாக சொல்லிட்டாங்க. இந்த ப்ரோகேரியாட்டா எகைன் எவ்வளவா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கி பாக்டீரியாவும் யூ பாக்டீரியாவும், அதாவது ப்ரோகேரியோட்டா அண்ட் யூகேரியாட்டாவில் இந்த ப்ரோகேரியாட்டை வந்து எகைன் இன்ட்டு 2 டைப். அது என்னென்னா ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியான்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த இந்த யூகேரியோட்டாவை திருப்பி எவ்வளவா பிரிக்கிறாங்கன்னா புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளானட்டே அண்ட் அனிமேலியா. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 சூப்பர் கிங்டம் என்னென்னா ப்ரோகேரியோட்டா அண்ட் யூகேரியோட்டா. இந்த ப்ரோகேரியோட்டாவில் 2 கிங்டம்ஸ். அது என்னென்னா ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா. இதே இந்த யூகேரியோட்டாவை அகைன் 5 பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளானட்டே அண்ட் அனிமேலியா. ஓகேவா? இந்த நியூ கிங்டமில் அந்த குரோமிஸ்டா வந்து எரெக்டட் இட் இன்க்ளூடட் த ஆல்கே ஹூஸ் குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில். ஸோ குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில் என்ன? ஏ அண்ட் சி. ஓகேவா? அண்ட் as well as various colorless forms they are closely related to them. ஸோ மற்றது என்னென்னா இது கூட க்ளோஸ் ரிலேட்டட் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன? டயாட்டம், ப்ரௌன் ஆல்கே, கிரிப்டோமோனாட்ஸ் அண்ட் ஊமைசிட்ஸ் were placed under this kingdom. இதெல்லாமே இந்த கிங்டத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். Until then, ரஞ்சிதா பிரசாத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.